மலைப்பகுதியின் அழகிய காட்சி. இங்கே சில உறவு சொந்தங்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்போம். தாயே வணக்கம். இந்த மரத்துக்கு பேர் என்ன? இந்த மரம் என்ன மரம்? அது தானி மரமா? இது வந்து காட்டில் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? இந்த மரத்தினுடைய நன்மைகள் என்ன? ஒன்றும் தெரியாதா? சரி, இந்த அம்மா கையில் இருக்குல்ல காய், இது என்ன காய்? இது பாப்போம். கொக்கோ காயா? இந்த கொக்கோ காயுடைய மருத்துவ குணங்கள் சொல்லுவீங்களா? இந்த கொக்கோ காயுடைய மருத்துவ குணங்கள். இந்த கொக்கோ காயுடைய மருத்துவ குணங்கள் என்னன்னு சொல்ல? சாப்பிட்டா இனிப்பா இருக்கும், உடலுக்கு நன்மை உண்டாகும். எப்படி? சாக்லேட் செய்யலாம், சாப்பிட்டா உடலுக்கு நல்லது. அவ்வளவுதான். இது இயற்கை முறைப்படி விளைஞ்சது இல்லையா? காட்டுலயும் வளரும், வெளிச்சம் இல்லைனாலும் வளரும் இல்லையா? உங்க வீட்டுல 10 செடி வாங்கிட்டு போய் நான் 5 நட்டுருக்கேன். 5 செடி நட்டுருக்கேன். இதை பற்றி தெரியாது எனக்கு. அரசுல இருந்து மானியமாக கிடைச்சது. திருவட்டார் வேளாண்மை ஆராய்ச்சி மையம், திருவட்டாரா தோட்டக்கலை மையமா? சரி. இந்த மரத்துக்கு பேர் என்ன? இந்த பக்கத்தில் இருக்குல்ல, இந்த மரத்துக்கு பேர் என்ன? மங்குஸ்தானா? சரி. மங்குஸ்தான் பழம் இப்போ விளையக்கூடிய நேரமா இல்லையா? சரி, பூ விட்டு காய்க்கிற நேரம் இல்லை? பூ இல்லை, பூத்துருக்கா? காட்டுங்க. இன்னும் ஒன்றும் இல்லை இல்லையா? சரி, இந்த மரத்துக்கு பேர் நல்லா இருக்கு இல்லையா? ஒரு பெரிய மரம், காட்டு மரம். காய் நிற்கா எங்க? இப்போ தான் வருதா? பார்ப்போம். இந்தா இருக்கு. சரி, இந்தா இருக்கு ஒரு காய். சரி, இந்த மரத்துக்கு பேர் என்ன? இந்தா இருக்கு இல்லையா பக்கத்தில் இந்த பெரிய மரம்? இந்த மரத்துக்கு பேர் என்ன? மருதா? இந்த ஏதோ ஒரு இலை மரத்தை வெட்டினா ரத்தம் மாதிரி இருக்கும் இல்லையா? அது என்ன மரம்? வேங்கையா? வேங்கை இந்த பக்கம் உண்டா? சரி, இங்கே செம்மர தைகள் உண்டா? செம்மரம் தை உண்டா வியாபாரத்துக்கு? இல்லை. சரி, செம்மரம் எங்கே போனால் வாங்கலாம்? சரி, கமுகு என்ன விலை? மங்களம் 20 ரூபாயா? சாதா? சரி, அழகிய நீரோடை. அதன் அருகே ஏலக்காய் செடி போல ஒரு செடி உள்ளது, என்னவென்று தெரியவில்லை. தாயே, இந்த செடிக்கு பேர் என்ன? இந்த செடி பேர் என்ன? அது இந்த இருக்கு இல்லையா? ஏலக்காய் தானா? ஏலக்காய் இப்படி தான் இருக்கும் இல்லையா? சரி, பார்ப்போம். ஏலக்காய் தை மூட்டில் இருக்கா என்னன்னு பார்ப்போம். ஏலக்காயை காணல மூட்டில். ஏலக்காய் இப்போ நட்டுருக்கா? சரி. எங்க? சரி, இது மதிய உணவு இடைவேளை இல்லையாப்பா? மதியமா? மணி போனது தெரியல. 12 ஆச்சா? சரி, இங்கே காட்டு மரங்கள் நிறைய இருக்குது, காண முடியாத மரங்கள் எல்லாம் இருக்குது. இதுக்கு பேர் என்ன? கருவாயா? கருவாயா திரளியா? கருவா. சரி, கருவாயின் மருத்துவ குணங்கள் சொல்லுவீங்களா? மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கறி மசாலா எல்லாத்தையும் சேர்க்கலாம் இல்லையா? சரி, எதுவும் வேஸ்ட்டு கிடையாது. சரி தலைவர, எங்கே போமா? வாருங்கள். இங்கே சில தைகள் உள்ளது. ஜாதிக்காய் தை, கிராம்பு தைகள், நல்ல மிளகு தைகள், மூங்கில் தை, கமுகு மர தைகள். தைகளின் புகலிடமாக விளங்குகிறது இந்த இடம். பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம். சப்போட்டா மரத்தின் அழகிய காட்சி. காட்டு மரத்தின் மூடு வேர் பகுதி. அதில் போமா, வாருங்கள்.
அந்த பக்கம் போய் எடுங்க, அங்கே வலுது இருக்கா? பெருசு இருக்குன்னா எடுங்க. காந்தாரி மிளகு, காண கிடைக்காத அபூர்வமான மிளகு, அரிக்காந்தாரி. அருகில் அழகிய ரப்பர் தோட்டம். சரி பார்ப்போம். பால் வெட்டும் ரப்பர் மரங்கள். தேனீக்கூடு. செய்தியை முடித்துக் கொள்ளலாமா? செய்தி என்ன உண்டா தலைவர? ஒன்றும் இல்லையா? அந்த வழி தான் போகணுமா, வேற வழியா? நம்ம வந்து ஏது வழி? சரி. இந்த இருக்க தெரியுமா என்னென்னு? திருப்பிலி. திருப்பிலி செடிகளின் அழகிய காட்சி. திருப்பிலி, நந்தியார் வட்டை, மரங்களெல்லாம் புது புது மாடலில் இருக்குது. என்னென்ன மரம்னே தெரியல. கிராம்பு செடி, இதுவும் ஒரு வகையான திருப்பிலி தான். இது ஆனை திருப்பிலின்னு நினைக்கிறேன். இது ஒரு தெய்வம் வாங்குவோமா பெரிய திருப்பிலியில்? குட்டை நாடன், நல்ல மிளகு. கருவாமரம்.